சிலுக் அப்படின்னு சொன்னாலே அந்த கிறக்கமான போதையூட்டும் கண்கள் போதாதா? பூ கண்ணழகின்னு இன்னைக்கும் கூட அந்த பேர் அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். 1980 1990களில் பானை உடைத்தல் போட்டி பல கிராமங்களில் நடக்கும். அதுபோக கிராமங்களில் பொங்கல் சமயங்களில் மங்கைக்கு திலகமிடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைப்பாங்க. சுவரில் ஒரு நடிகையுடைய படத்தை ஒட்டி வச்சு கண்களை கட்டிட்டு சரியா நெற்றியில பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபருக்கு கண்ணை கட்டிட்டே அந்த நடிகைக்கு சரியான இடத்துல நீங்கள் பொட்டு வைக்கணும் நெத்தியில். ஸோ இப்படி இந்த போட்டியில் எல்லாமே தவறாமல் போஸ்டர் படங்களில் இடம் பிடிக்கக்கூடிய நடிகை சில்க் ஸ்மிதா தானா. அதுலேயும் அன்றைய இளசுகளுக்கு இப்படி ஒரு போட்டியில் சில்க் ஸ்மிதாவுடைய போஸ்டரை ஒட்டி அதை பார்க்குறதே ஒரு தனி கிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தென்னிந்திய நடிகையுடைய வாழ்க்கை வரலாற்றை 3 மொழிகளில் படமாக எடுக்க முடியும். அதுவும் அந்த 3 மொழி படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்னா அது வேற யாருடைய வரலாற்று படமாக இருக்க முடியும்? நம்ம சில்குடைய படமாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு எவராலையுமே மறக்க முடியாதவர் தான் சில்க் ஸ்மிதா.